மொபைல் ஜஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஷார்ட்டாக நம்ம போயிடலாம் வாங்க. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைத்ததுன்னு எல்லாருமே ஆவலாக நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஏமாற்றங்கள் புரியுது. அது எடப்பாடி அவர்களே சொல்லிட்டாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அவரே கொந்தளிக்க வச்சிட்டாங்கன்னா மத்திய அரசு நீங்கள் பார்த்துக்குங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் கனிமொழி மேடம் சொல்லியிருக்காங்க, நான் இத்தனை வருஷம் என்னுடைய நாடாளுமன்ற அனுபவத்தில் இப்போதான் நான் பீகார் பட்ஜெட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தங்க அப்படின்னா இப்போ சொல்லியிருந்தோம் நம்ம பீகார் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. பீகார் அரசுக்கு பட்ஜெட்டில் வாரி வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதில் துளியும் தமிழ்நாட்டுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய தமிழக எம்பிகள்லாம் வேதனையாக இருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழக தலைவர்களும் ரொம்பவே வேதனையாக இருக்கிறாங்க. அந்த நிலையில் பார்த்தங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டு ரொம்ப சாமானியனுக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு வருமான வரியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே போல் மொபைல் உதிரி பாகங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய கொந்தளிச்சிருக்காரு. இது ஓர வஞ்சனை செய்யும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கொந்தளிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதில் பாராட்டினவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாமக தலைவர் பாராட்டியிருக்காரு. ஒரு சின்ன வார்த்தைகளை போட்டு அது பாராட்டியிருக்காரு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவரே கொதிக்க வச்சுருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் ஒரு சிலவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதிலிருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே போல் இந்த பட்ஜெட்டில் பார்த்தங்க அப்படின்னா தமிழகத்திற்கு மெயினாக எல்லாரும் எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதே போல் இந்த ஜிஎஸ்டி இந்த விஷயங்கள்லாம் தமிழகத்துக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, இல்லை மற்றபடி வேறு ஏதாவது பொருட்களுக்கு அது இது மாதிரி ஆனால் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச நிலையில் யாருக்குமே ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் நீங்கள் கேட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 17 நிமிஷம் அந்த பட்ஜெட் அவங்க படிச்சிருக்காங்க. இந்த 1 மணி நேரம் 17 நிமிட பட்ஜெட்டில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை, எதெல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு மக்களாகிய நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆனால் உங்களுடைய இது எனக்கு புரியுது, எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதோ கேட்குது. அது நம்மளுடைய கருத்துக்கள் கிடையாது, இல்லை மக்களாகிய நீங்கள் தான் இது பண்ணணும். அவங்க ஒரு சில வார்த்தைகள் இந்த பட்ஜெட் குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்குங்க. இந்த பட்ஜெட்டு குறித்து இன்னும் தலைவர்கள்லாம் நிறைய ட்வீட் போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். அதே போல் இந்த பட்ஜெட் குறித்து இன்னும் நாட்கள் இருக்குது. இன்னும் நாளை மறுநாள்லாம் விமர்சனங்கள்லாம் இருக்கும். அதை குறித்தும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நிர்மலா சீதாராமன் பேசுகிற வீடியோ நீங்கள் கேட்கலாம். श्रीमती निर्मला सीतारमण वित्त मंत्री सदस्यगण, बजट के बाद राज्यपाल अभिभाषण में आपको पर्याप्त दूंगा। मेरा आपसे निवेदन है, नहीं माननीय अखिलेश जी, आपने संसद की मर्यादा को आप बना के रखें। कभी बजट भाषण के अंदर इस तरीके का नहीं हुआ, ये उचित नहीं है, ये उचित नहीं है। अखिलेश जी प्लीज, मैं आपको मौका दूंगा राज्यपाल अभिभाषण पे, प्लीज। नो, ये तरीका ठीक नहीं है। नो, राज्यपाल अभिभाषण पे चर्चा होगी। नो तरीका। Honorable Speaker, I present the budget for 25-26. This budget continues our government's efforts to A. Accelerate growth
B. Secure inclusive development. C. Invigorate private sector investments. D. Uplift household sentiments. And E. Enhance spending power of India's rising middle class. Together, we embark on a journey to unlock our nation's tremendous potential for greater prosperity and global positioning under the leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi. As we complete the first quarter of the 21st century, continuing geopolitical headwinds suggest lower global economic growth over the medium term. However, our aspiration for a Vikasit Bharat inspires us, and the transformative work we have done during our government's first 2 terms guides us to march forward resolutely. Our economy is the fastest growing among all major economies. Our development track record for the past 10 years and structural reforms have drawn global attention. Confidence in India's capability and potential has only grown in this period. We see the next 5 years as a unique opportunity to realize Sabka Vikas, stimulating balanced growth of all regions. The great Telugu poet and playwright Gurujada Appa Rao had said, "Deshamante matti kadoy, deshamante manushuloy," meaning a country is not just its soil, a country is its people. In line with this, for us, Vikasit Bharat encompasses zero poverty, 100% quality good school education, access to high quality, affordable and comprehensive health care, 100% skilled labor with meaningful employment, 70% women in economic activities, and farmers making our country the food basket of the world. In this budget, the proposed development measures span 10 broad areas focusing on Garib, youth, Annadata and Nari, spurring agricultural growth and productivity, building rural prosperity and resilience, taking everyone together on an inclusive growth path, boosting manufacturing and furthering Make in India, supporting MSMEs, enabling employment-led development, investing in people, economy and innovation, securing energy supplies, promoting exports and nurturing innovation. For this journey of development, our 4 powerful engines are agriculture, MSME, investments and exports. The fuel, our reforms, our guiding spirit, inclusivity, and the destination, Vikasit Bharat. This budget aims to initiate transformative reforms across 6 domains. During the first 5 years, these will augment our growth potential and global competitiveness. The domains are taxation, power sector, urban development, mining, financial sector, and regulatory reforms. Agriculture as the first engine. Now I move to specific proposals, beginning with agriculture as the first engine. Prime Minister Dhan Dhanya Krishi Yojana, developing agri-districts program. Motivated by the success of the aspirational district program, our government will undertake a Prime Minister Dhan Dhanya Krishi Yojana in partnership with states. Through the convergence of existing schemes and specialized measures, the program will cover 100 districts with low productivity, moderate crop intensity, and below average credit parameters. It aims to 1. Enhance agricultural productivity, 2. Adopt crop diversification and sustainable agricultural practices, 3. Augment post-harvest storage at the panchayat and block level, 4. Improve irrigation facilities, and 5. Facilitate availability of long-term and short-term credit. This program is likely to help 1.7 crore farmers. Building rural prosperity and resilience.
a comprehensive multi-sectoral rural prosperity and resilience program will be launched in partnership with the states. This will address underemployment in agriculture through skilling, investment, technology, and invigorating the rural economy. The goal is to generate ample opportunities in rural areas so that migration is an option but not a necessity. The program will focus on rural women, young farmers, rural youth, marginal and small farmers, and landless families.